ஓகேங்க. இப்போ ஸ்டூடண்ட்ஸில் ஆட் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டம்மி ஏபிஐ இதுக்கு போயிடுவோம். டம்மி ஏபிஐ ஃபார் டெஸ்டிங். இதே அடிக்கடி போனால் கடுப்பாயிடும். வேறு எவனா இருக்கானான்னு பார்ப்போம். போஸ்ட் நிறைய ப்ராடக்ட் டைட்டில் மட்டும் ப்ராடக்டில் போடுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டூடெண்ட்ஸ் பதிலாக இங்கே ப்ராடக்டோட ஏபிஐயை கேட்டிருக்காங்க. பிஎம்டபிள்யூ பென்சில் ஏதோ ஒரு டைட்டில் அப்படின்ற கீ, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேல்யூ. ஓகேவா? இதுக்கு இந்த ஏபிஐ யூஸ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத. ஓகே ஆட் ஏ யூசர் இங்கே போகும். அதான் ஒரு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், 3 ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வச்சுட்டு சப்மிட் எனக்கு பட்டனாக இருந்தால் ஓகேவா. இங்கே ஏஜ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, இதில் கண்ட்ரோல் ஐடி. ஓகே, நம்ம இந்த ஃபீல்டுக்கே தனியாக ஒரு ஐடி வச்சுப்போம். ஐடி ஃபர்ஸ்ட் நேம், அடுத்தது லாஸ்ட் நேம், அடுத்தது ஏஜ், லாஸ்ட் நேம். ஓகேவா? இப்போ 3 இதுக்கு வச்சாச்சு. இப்போ எதுவுமே ஆகலை. யூசர் நேம்னு இருக்கு, அதையுமே இங்கே மாற்றிடலாம். இங்கே சேவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேவ். இப்போ இதை ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே எடுத்து இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? ஆக்சிஸ் இருக்கு, ஏன்னா ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது மட்டுமே போதும். மிச்சம் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். ஆன் கிளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஆட் யூசர் அப்படின்னு ஒரு மெத்தட். இந்த மெத்தட் என்ன செய்ய போகுது அப்படின்னா ஆட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு டெஃபினேஷன் எழுதுறேன். நீ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறேன். ஓகேங்களா? ஆடு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வேலிடேஷனுக்கு சரி. ஓகே, நான் வேலிடேஷனுக்கு இப்போ 3 ஃபீல்டு இருக்குது. 3 ஃபீல்டுக்கு ஸ்டேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நேமு, set first name equal to use state. Okay, last name age. So last name, last name, அப்புறம் ஏஜ். 3 ஃபீல்டு நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அப்போ இனிஷியலாக வேல்யூ எதுவுமே இல்லை. அப்படின்றதுக்கு டிஃபால்ட் வேல்யூவே கொடுப்போம். வருதான் பார்ப்போம். வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் நேமு,
இதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இதுக்கும் போட்டு ரெண்டுத்துக்கும் அதானே வச்சிருக்கோம் அப்படின்னு எடுத்து போட்டுரும். ஓகேவா? இப்போ வரைக்கும் ஸ்டேட் வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு டைப் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும். ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். ஓகே, இப்போ வேல்யூ இல்லை அப்படின்னா வேலிடேஷன் அடிக்கணும். இப்போ சேவ் அப்படின்னு இருக்கு, ஆட் யூசர்னு இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜில் வேல்யூ இல்லைன்னா எனக்கு எரர் அடிக்கணும். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன செய்கிறேன் அப்படின்னா, இஃப் ஃபர்ஸ்ட் நேம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எரர் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே விஷயம்தான், ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி இங்கேயும் வைக்கிறேன். ஓகேங்களா? இது ஃபால்ஸ், டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் எரர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் எரர் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்பேனை எடுத்துகிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நேம் எரர் இருந்துச்சு அப்படின்னா எரர் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேனில் ஸ்டைலில் கலர் ரெட்டு, first name is required அப்படின்னு வைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆன் கிளிக் பண்ண போறேன். இதுல ஸ்டேட் வேரியபிள் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னவே இந்த ஸ்டேட் வேரியபிள் எல்லாத்தையுமே எடுத்து போய் வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படின்றத ஒன்று செட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம்ல ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் எரர் தப்பா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேல்யூவே இல்லை அப்படின்னா ட்ரூ. எதுக்காக இப்போ நான் ட்ரூன்னு மாத்துறேன் அப்படின்னா, நான் கண்டிஷன் அப்படிதான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் எரர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ரெட் கலர்ல ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டுன்றதை காட்டணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு வந்துருச்சா? ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எழுதிருக்கோம். இப்போ நான் ஏதோ ஒன்று டைப் பண்றேன், என்னால் டைப் பண்ண முடியலன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நேம்ல எதுவுமே இல்லை. அதனால ஸ்டேட்ல என்ன இருக்கோ அதுதான் எனக்கு இங்க வரும். அப்ப எப்படிதான் வேல்யூ அப்டேட் பண்றது அப்படின்னா, யாரா சொல்லுங்களேன், எப்படி இங்க இருக்கிற இப்ப நான் டைப் பண்ணா வேல்யூ இங்க அப்டேட் ஆகும். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் சார்? டைப் பண்ணா வேல்யூ எனக்கு அப்டேட் ஆகும். ஹரிஷ, அபர்ணா, நித்யா, அப்போ, முருகன், நான் இன்புட்ல ஆன் சேஞ்ச் ஒன்று கொடுத்துட்டு யாரு நான் கேட்கும்போது சொல்லாத பேரை கூப்பிடவே இல்லையே. ஹேண்டில் இன்புட்னு ஒரு மெத்தட் ஒன்று எழுத போறேன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒன்னு நான் டைப் பண்ண என்னுடைய ஸ்டேட் வேரியபிளை நேம் டைப்னு கொடுக்க கூடாதா? புரியல. ஹேண்டில் நேம் டைப்னு கொடுக்க கூடாதானா? நம்மளோட இஷ்டம் தான். ஆனா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த ஒரே மெத்தட் தான் மூணுத்துக்குமே யூஸ் பண்ண போறேன். இங்கேயும் இதை தான் யூஸ் பண்ண போறேன், இங்கேயும் அதை தான் யூஸ் பண்ண போறேன், இந்த இடத்துலயும் அதை தான் யூஸ் பண்ண போறேன். எப்படி நான் மூணுமே எப்படின்னா அப்படின்னா, ஐடியை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் இந்த வேலிடேஷன் பண்ணும்போது சொன்னேன். உங்களுக்கு இந்த ஒரு வேலிடேஷனை 3 டைம் சொல்லி தரேன், இன்னொரு டைமும் சொல்லி கொடுப்பேன். ஆனா என்ன, 4வது டைம் கேட்டால் பதிலே வரமாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் அந்த சாட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த டாஸ்க் பண்ணி போட்டிருக்கீங்க. ஹேண்டில் இன்புட் நீ என்ன கேட்கறனா, ஆனா ஹேண்டில் ஃபர்ஸ்ட் நேம்னு போடணும் இல்லைனா அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டா இதுக்கு ஒரு ஆன் சேஞ்ச் எழுதணும், இதுக்கு ஒரு மெத்தட் எழுதணும், இதுக்கு ஒரு மெத்தட் எழுதணும். அப்ப எனக்கு 3 மெத்தட் இந்த மாதிரி
1 2 3 இப்படி வரும். நான் என்ன சொல்றேன்னா ஒரே மெத்தட் போதும், ஐடியை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். லாஸ்ட் வீக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி பண்றோம் அப்படின்றது இந்த டைம் ஆச்சும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஈவெண்ட் அப்படின்றத பாஸ் பண்றோம். ஆன் சேஞ்சில் ஹேண்டில் இன்புட்ல ஈவெண்ட்டை பாஸ் பண்றேன். இந்த ஈவெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எதை நீங்க தொடுறீங்களோ அதுக்கு அசோசியேட்டா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணும். ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து அதே கதை தான். ஓகேவா? ஈவெண்ட் அப்படின்றது நீங்க என்ன இதை தொடுறீங்களோ, ஐடினா ஐடி, சாரி ஃபர்ஸ்ட் நேம்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னா லாஸ்ட் நேம், அதனுடைய வேல்யூ அப்படின்றத கொடுக்க போகும். இப்போ எக்ஸாம்பிள் ஹேண்டில் இன்புட்னு போட்டிருக்கேன். இங்க கன்சோல் டாட், நீங்க இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஐடி வேல்யூ, ஈவெண்ட்ல ஐடி வேல்யூன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நேமை டைப் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் நேம்ல டைப் பண்ணியிருக்கேன், ஏஜ் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ கிளீனாக தெரியுது எது வருது அப்படின்றது. ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஐடியை ஒரு வேல்யூவில் வாங்கிக்க வேண்டியதான். கான்ஸ்ட் ஐடி ஈக்குவல் டு, இது ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறது. இது ஒரு கொஞ்சம் ஃபார்ம் ஐடி அப்படின்னு ஒரு இது வச்சுக்கிட்டு, இப்போ இந்த ஃபார்ம் ஐடி வந்து ஃபர்ஸ்ட் நேமாக இருந்தால் என்ன செய்ய போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஃபார்ம் ஐடி ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் நேமாக இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னா, உனக்கு வர வேல்யூவை இவனுக்கு அசைன் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். அதே விஷயம் இப்படியா இருந்தா அப்படின்னு, லாஸ்ட் நேமா இருந்தா வர வேல்யூவை லாஸ்ட் நேம்ல அப்டேட் பண்ணிடு. ஏஜா இருந்தா ஏஜ்ல அப்டேட் பண்ணி வைக்கும். மூணுமே வேல்யூவை ஐடி என்ன வருதோ அந்த வேல்யூவை அதுக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க போயிட்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இது கரெக்டா எல்லாமே வந்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படிங்கிறது ஓடி போயிடும். கண்ட்ரோல் ஐடி என்ன இப்படி கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டா போயிடுச்சு. ஓகேவா? இப்போ டேட்டா எல்லாமே கரெக்டா இருக்கு. நான் இதை ஏபிஐக்கு பாஸ் பண்ணணும். ஆட்ல ஏபிஐக்கு பாஸ் பண்ணணும். ஏபிஐ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஏபிஐ. ஓகேங்களா? இதில் தான் நான் என்னென்ன பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஏஜ். கீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேப்ஸில் இருக்கு, அந்த என் கேப்ஸில் இருக்கு, லாஸ்ட் நேம் கேப்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஸ் அவருக்கு போயிடணும். ஆக்சிஸ் தான் ஏபிஐ இது பண்ணும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே வந்துடும். இந்த இதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் நேம் இருந்தா அப்படின்ற மாதிரி எழுதுறேன். உங்களுடைய கண்டிஷன்ல எல்லாமே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சு அப்படின்னா இப்படி போடலாம். ஓகேவா? இப்போ வர வேல்யூ ஃபர்ஸ்ட் நேம், அடுத்தது எதில் வரும், லாஸ்ட் நேமில் இருக்கும். லாஸ்ட் நேம் அடுத்தது ஏஜ்க்கு ஏஜ்லாம் இருக்குது, அதனால் அப்படியே போட்டோம்.
இப்போ console.logல ரெஸ்பான்ஸ் இங்க வரும். ஓகே, சப்போஸ் இது வரதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்வீட் அலர்ட் இந்த இதில் பார்க்க போறோம். அதில் ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்றதை சும்மா நம்மளுடைய இதுக்காக பார்த்துக்கிறோம். ஓகேவா, இப்போ என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஆட் யூசரில் ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஏபிஐ கால் இது பண்ணணும். ஏபிஐ எங்கே இருக்கு அப்படின்னா இவன் தான் அந்த ஏபிஐ காப்பி பண்ணிட்டு அந்த ஏபிஐ எடுத்துன்னு வந்துட்டு இங்கே போட்டாச்சா போட்டாச்சு. இப்போ ஏபிஐ இருக்கு. ஏபிஐக்கு அப்புறம் என்ன எக்ஸ்டென்ஷன் இது? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் இருந்தா ஓகேங்களா, அந்த இது இருந்துச்சுனாலே லாஸ்ட் நேமு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா Axios is not defined, Swal is not defined. கரெக்ட் தான், ஏன்னா இங்க மேல இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால import Axios from Axios. அலர்ட் எதுல போட்டுருந்தோம்? இவனத்துக்கு வந்து இதெல்லாம் வச்சுக்கணும். ஆக்சியஸும் ஸ்வீட் அலர்ட்டும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இப்போ அமைதியா இருக்கு. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெங்கடேசன் சந்திரசேகர் 34 அப்படின்னு போட்டு என்டர். அவ்வளவுதான், யூசர் அடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இப்போ நமக்கு டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, எக்கச்சக்கமான டேட்டாவை கொடுக்குறது. இதில் நமக்கு தேவையானது ஐடி ஏதாவது கொடுத்தானா ஐடி 209 அப்படின்னு இன்னொரு டேட்டா கொடுக்கும். 300 வருதான்னு பார்ப்போம். வர வாய்ப்பு இல்லை. அதேதான் 209 தான் ஸ்டாட்டிக்காக கொடுக்குறான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, நமக்கு இப்போ டேட்டா போய் விழுந்துருச்சு, டிபியில் போய் விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு அசம்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்டெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. நான் ஓகே நாளைக்கே பார்ப்போம். ஓகேவா, இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபீல்டுக்கு வேலிடேஷன், ஏன்னா இது நடத்தியாச்சு. ஓகேங்களா, திரும்பவும் இதே மாதிரி விஷயத்த பார்ப்போம். ஓகேவா, ஆட் பண்ணியாச்சு, ஸ்வால் அலர்ட்ல அழகாக விழுந்தாச்சு. அடுத்தது லிஸ்ட் பேஜ். ஓகேவா, சும்மா நம்ம லிஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறது. அடுத்தது இந்த எடிட்டை கிளிக் பண்ணால் எடிட் ஸ்டூடெண்ட்டு அதனுடைய ஐடியை வச்சு எப்படி இந்த டேட்டாவை ப்ரீ பாப்புலேட் அப்படின்னு சொல்லுவோம், அது எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம்.